நெக்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராகு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி 2025. பொதுவாகவே பாருங்கள், ராகு கேது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் 9 கிரகங்களில் மற்ற கிரகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகரும். ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது. சர்ப்ப கிரகங்கள் சொல்லுவாங்க, பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது. பாம்பினுடைய தலைப்பகுதி தான் ராகு, பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதி தான் கேது. ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. அது என்ன காரணம்னா, ராகு இருக்கிற இடத்த, அந்த ராகு கேது இருக்கிற வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க. எப்போயுமே பாருங்கள், ஒரு வீட்டில் ராகு நின்னாலும் அதுக்கு ஆப்போசிட் 180 டிகிரி 180 டிகிரி கேது நிற்பார். கேது எங்கே இருக்காரோ அதுக்கு 180 டிகிரி 180 டிகிரி ராகு இருப்பார். அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. ராகு திருப்தியே படுத்த முடியாதுங்க. ராகு பார்த்திங்கன்னா, ராகுன்னு சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா ஆசை தூண்ட வைக்கிற கிரகம், மாய வலையை விரிக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. கேது பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த தடை பண்ணுவார். சிதைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான். தடை பண்ணுற கிரகமே கேது தான். பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறது, பெருசாக ஆசைப்படுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ராகுவோட அமைப்பு தான். அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது. சரிங்களா? இப்போ சனி பயிற்சி எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி. சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா, அவங்க கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் போடவே இப்படி மாறிடுவார் ராகு. பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க. ராகு அப்படி தான், கேது அப்படி தான். நவகிரகங்களில் 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டுன்னா கேது தான். 9 கிரகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானட் பார்த்திங்கன்னா கேது தான். ஏன்னா அது கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் தசையை நடத்தும். ஒரு இடத்துல கேது நின்று சனியோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்புலாம் நடந்துருச்சுன்னா, கேது கிடச்சிருச்சுன்னா இருக்கிற இடத்த சிதைச்சி போயிட்டே இருப்பார். தடை பண்ணுற கிரகமே கேது தான். ராகு 18 வருஷம். ராகுக்கு ராகு மகாதசை பார்த்திங்கன்னா 18 வருஷம் தசையை நடத்தும். ஒருத்தர் பெரிய பணக்காரனாக மாறணும், ஒரு மிகப்பெரிய செல்வந்தரனாக மாறணும், பெரிய ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்காருன்னா அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லாயிருக்கும். ராகு திசையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோடீஸ்வரனாக ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய விஐபியோட ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும். ஒன்றுமே இருக்காதுங்க, ஒன்றுமே இருக்காது, கையில் வாசு இருக்காது, பணம் இருக்காது, நான் பிளாட்ஃபார்மில் நின்றுருக்கிற அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க. லைஃப் அப்படி இருக்கும். சடனாக பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை வரும்போது ஆலயம் மாற்றி விட்டுரும். ஒரு கோபுரம் வச்சு கொண்டு போய் உட்கார வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். கேது பார்த்திங்கன்னா 7 வருஷம் திசை நடத்தும். ஆன்மீகம், ஒரு சில பேர்லாம் பாருங்கள், அந்த ஆன்மீகத்தில் போய் ஈடுபாடு இருக்கிறது, சாமி நம்பிக்கை இருக்கிறது, தியானம், தவம், அந்த இதில் போய் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேது திசையில் தான் நடக்கும். கேது இருக்கிற இடத்த சிதைச்சிருவார், தடை பண்ணுவார். ஒரு விரக்திக்கு உண்டான கிரகம் கேது தான். கேதுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு கிரிப்பு இருக்காது, ஒரு விரக்தி கேது கொடுக்கும். ராகு சுகபோகத்தை கொடுக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் அனுபவிக்கிறது, சுகபோக வாழ்க்கை, லக்ஸூரியான வாழ்க்கை, ஆசை தூண்ட வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். அப்போ ராகு கேதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிரகங்கள். அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவர் போல் மாறிடுவார். எந்த கிரகத்தோட பார்வை விழுகுதோ அந்த கிரகத்தோட அப்படியே ராகு கேது பிரதிபலிக்கும். எந்த நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறோ அந்த நட்சத்திர அதிபதி போல் செயல்படுவாங்க. அது மாதிரி ராகு கேது பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது ராகு கேது. சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும், என்னென்ன பலனை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க புத்திசாலியாக இருப்பாங்க. ஏன்னா ராசி அதிபதியே புதன். புத்திக்குண்டான கிரகம், அறிவுக்குண்டான கிரகம் தான் புதன். அப்போ கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாலியாக, நல்ல அறிவாளியாக, நல்லா சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஏன்னா கன்னிங்கிறதே பார்த்திங்கன்னா புதனுடைய ராசிங்கிறனால புதனின் நட்புக்குண்டான கிரகமே புதன் தான். நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. பாருங்கள், வயசானாலும் அவங்க வயசு வெளியே காமிச்சு கொடுக்காது. ஏன்னா இளமைக்குண்டான கிரகமே புதன் தான். நல்ல ஒரு ராசிங்க. எப்போயுமே தனித்து செயல்பட மாட்டாங்க, கூட யாரோ இருக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். இவங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி கண்டிப்பாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா கன்னிங்கிறது ஒரு நல்ல ஒரு ராசி, இளமைக்குண்டான அமைப்பு. இளமை உண்டான ராசின்னு கன்னிராசின்னு சொல்லலாம். சரிங்களா? மிதன ராசிக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் கன்னிராசியும். சரிங்களா? பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பாருங்கள், இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைப்பாங்க. மனசாட்சிப்படி நடக்கணும்னு நினைக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த கன்னிராசிக்காரங்க தான். ஏன்னா புதன்
புதன் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடையக்கூடிய ராசி கன்னிராசி. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியில் கேது உட்காந்துருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார் மீனராசியில். வர்ற மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடந்துடும். இந்த ராகு வந்து எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்கார். அப்படியே ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கேது ராசியில் இருக்க கேது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். கேது உங்கள் ராசியில் இருக்கிறனால ஏதோ ஒன்று போட்டு அழுத்துற மாதிரி இருந்திருக்கும், கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் இருந்திருக்கும், கொஞ்சம் மனக்குழப்பம் இருந்திருக்கும், போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு விலக போகுது, உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு 6ஆம் இடத்துல வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. உபஜயஸ்தானத்துக்கு ராகு வர்றார். 3, 6, 10, 11ஆம் இடத்துக்கு ராகு வர்றது ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார். உங்களுக்கு நிறைய எதிரி இருக்காங்களா, பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்களா, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்களா, இந்த டைம் உங்களுக்கு எதிரி இல்லாமல் பண்ணுறது எல்லாமே இந்த ராகுவோட வேலை தான். எதிரி இருக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. கடன், முக்கியமாக கடன் அளிக்கிறது இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு தாங்க. நிறைய கடன் இருக்குங்க சார், கடன் கழுத்தை நெரிக்குது, மாதம் வட்டி கட்ட முடியல, இஎம்ஐ பிரச்சனை, வாழ்க்கையே போதுண்டாங்கிற மாதிரி இருக்குங்கிற சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புக்கு நிச்சயமாக அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? அதே மாதிரி ஹெல்த்துங்க, ஆரோக்கிய பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உடம்புல நோய் நொடி வந்துகிட்டே இருக்குது, எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் இது சரியாக மாட்டேங்குது, குணமாக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று வழி மருத்துவம் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருந்து உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும், நல்ல மருத்துவரும் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும், உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க நிச்சயமாக அந்த மாதிரி ஏற்படுத்தும். சரிங்களா? எதிர்ப்புகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்தால் கூட அதிலிருந்து கூட வெளியே வரக்கூடாது இந்த ராகுவோட வேலை தான். அப்போ பிரச்சனைகள்லேருந்து, கஷ்டங்கள், துன்பகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அத்தனை அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு வெற்றி தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர நிச்சயமாக உங்களுக்கு தோல்வியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் வேலை விஷயமாக ட்ரை பண்ணுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் வேலை கிடைக்கல. நீங்கள் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக இந்த டைமில் கிடைக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால எதிரியை வீழ்த்தக்கூடிய அமைப்பு, எதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் வந்து ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சிரும். ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேர்த்துக்கு இந்த காலகட்டங்கள் உருவாகும். உங்களுக்கு பாருங்கள் 10ஆம் இடத்துக்கு உங்களுக்கு குரு வந்துட்டனால 10ல் குரு இருந்தால் பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒன்றா வேலையை மாற்றுவீங்க, இல்லை தொழிலை மாற்றுவீங்க. பழைய வேலையை விட்டுட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த 10ல் இருக்க குரு தான். சரிங்களா? அதனால் பயப்படவே வேண்டாம். இப்போ உங்களுக்கு கேது வந்து 12ஆம் இடத்துக்கு போகிறார். அது வந்து வெளிநாட்டுக்கு உண்டான அமைப்புங்க. 12ஆம் இடத்துல கேது வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா பரதேசவாசம். 8, 12ஆம் இடங்கிறது பரதேசவாசம் சொல்லுவாங்க. வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறதுக்காக வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக உன்னால் போக முடியும். வேலை விஷயமா வெளிநாடு போக போகிறீங்க, பாஸ்போர்ட்டு வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு வீசா கிடைக்காம இருக்குது, அவங்க நிச்சயமாக வெளிநாடு போகிற அந்த அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. படித்து முடிச்சிட்டாங்க சார், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்குங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்பு, தூர பிரதேச தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து ஜெயிக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது, அத்தனை அமைப்புமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? தொழில் நல்லாயிருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், சொந்த வீடு வாகன அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்த்துறாரு. இதெல்லாமே இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். சரிங்களா? 7ஆம் இடத்துல சனி இருக்கா? சரிங்களா? 7ஆம் இடத்துல சனி இருக்கனால கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் கண்டிப்பாக வராது. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்க பாருங்கள். சரிங்களா? சிம்ம ராசியில் இருக்காரா இல்லை மற்ற எந்த அமைப்பில் இருக்காங்க பாருங்கள். ஏன்னா சிம்ம ராசிலையும் கும்பராசிலையும் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ கிரகம் இருந்தால் இப்போ உங்களுக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட சேரக்கூடாது, சந்திரனோட சேரக்கூடாது, செவ்வாயோட சேரக்கூடாது. எந்த கிரகத்துக்கோட ராகு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை சிதைக்கிறது தான் ராகுவோட வேலை. சூரியனோட சேர்ந்தால் அப்பாவோட ஆரோக்கியத்தை கெடுக்கும், சந்திரனோட சேர்ந்தால் அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், சுக்கரனோட சேர்ந்தால் வந்து உங்கள் மனைவியோட ஆரோக்கியம் கெட்டு போகும். சரிங்களா? அதேமாதிரி செவ்வாயோட சேர்ந்தால் விபத்து சந்திக்கிறது, சகோதரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்துறது, இதெல்லாமே இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் தான். அப்போ சிம்ம ராசியில் ஏதாவது இருக்கா, கும்பராசியில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். அந்த தாக்கம் தான் இந்த ராகு கேது பயிற்சியில் நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது, ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நன்மையாக தீமையாக, இது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜாதகம் பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைச்சா அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலான்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குன்னு சொல்லலாம். சரிங்களா?
இந்த எந்த ரூட்டு தவறான ரூட்டுக்கு போயிட்டு இருக்கவங்கள பாருங்கள், ஜாதகம் பார்க்காம சரியாக பார்க்காம அப்படியே வேறு ரூட் போயிட்டே இருக்காங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட ரூட்டு, இதுதான் நம்மளோட இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் பாட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பாட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ பிறப்பு ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.